Hey guys, how are you all doing? I'm doing good. You're watching me on Sheeru styling. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக சம்மர்க்காக ஒரு ட்ரிங்க் ஒரு டெசர்ட்னு சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ட், நல்ல கெட்டியான கர்ட் தான் தேவை. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பாலை நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு நம்ம தயிர் உரம் ஊற்றுவோம்ல வீட்டில் எப்பயும் அதே மாதிரி பண்ணுறேன். பட் என் ஃப்ரிட்ஜில் கர்ட் மாஸ்டருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறனால நான் வீட்டிலேயே என்னோடய ஃப்ரிட்ஜ்லேயே நான் வந்து தயிருக்கு உரம் ஊற்றி போகிறேன். அதில் ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யும்போது இன்னும் தயிர் ரொம்ப கெட்டியாக கிடைக்கும் நம்ம வெளியே வச்சு செய்கிறத விட. நீங்கள் வந்து கப் கர்ட் வந்து வெளியே கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை இதே மாதிரி உரம் ஊற்றி நீங்கள் வீட்டிலேயே வச்சுருந்தாலும் ஓகே. நம்ம என்ன தான் வெளியே வாங்கினாலும் வீட்டில் நம்ம கைப்பட சுத்தமாக செய்கிற மாதிரி வராதுல்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு எல்லாம் பண்ணியாச்சு. இதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்துட்டு கர்ட் மாஸ்டருங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே செட் பண்ணிவிட்டு சாஃப்ட் திக் சர்வ்னு 3 ஆப்ஷன் இருக்கும். நம்மளுக்கு தயிர் எந்த மாதிரி பக்குவத்தில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம திக்காக வச்சிட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தயிரானவனே சர்வ்ன்ற ஆப்ஷனுக்கு வந்துடும். ஸோ அப்போ நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கெட்டியான தயிர் ரெடியாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 ரெசிபி பார்க்க போகிறீங்க. ரெண்டுத்துக்குமே மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மேங்கோ அண்ட் கர்ட் தான். வெறும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக நல்லா ரிச்சாக ஒரு க்ரீமியான ஒரு டெசர்ட் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது மேங்கோ லஸ்ஸி. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் பங்கனப்பள்ளி மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் ஃப்ளஷ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாம்பழம் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதோட பல்ப்பை மட்டும் ரிமூவ் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். மீடியம் சைஸில் இருந்த ஒரு மாம்பழத்தில் எனக்கு 1/2 கப் அளவுக்கு அந்த பல்ப் மட்டும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நான் கர்ட் எவ்வளோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 3/4 கப் எடுக்கிறேன். இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 கப் மாம்பழம் உங்களுக்கு இருக்குன்னா அதை 3/4 கப் கர்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மியாகவும் கர்ட் எடுத்துடக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் எடுத்துடக்கூடாது. ஒரு 1/4 கப் வித்தியாசத்தில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கர்டோட ஃபீலும் கிடைக்கும், அந்த புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும், மாம்பழத்தோட அந்த இனிப்பு அந்த ஃப்ளேவரும் இருக்கும். இப்போ ஒரு பிளெண்டரில் 1/2 கப் அளவுக்கு எனக்கு மாம்பழம் இருந்துச்சு, அதை நான் பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 3/4 கப் இருக்கிற கர்டையும் சேர்த்து இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத் டெக்ஸ்டராக வரும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ லஸ்ஸி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட மேங்கோ லஸ்ஸி ரொம்ப ஸ்மூத்தாக க்ரீமியாக வாசமாக அந்த மாம்பழம் வாசத்தோட அந்த லஸ்ஸி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம யார் வேணாலும் வீட்டில் சிம்பிளாக வெறும் 2 மினிட்ஸில் செஞ்சு முடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ரெசிபியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகர்ட் மேங்கோ ஃபலூடா. இப்போ நம்ம ஃபலூடானா நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம், நிறைய ஜெல்லி போடணும், அந்த எசன்ஸ் போடணும், இந்த எசன்ஸ் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக நினைப்போம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு ஃபலூடா. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மேங்கோவோட பல்ப் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபோக்ஸ் வச்சுட்டு நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் அதில் இருக்க வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா ஜூஸியாக பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மேங்கோ பியூரி மாதிரி ஆகிடும். நல்லா பியூரி ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி இப்படியே ஓரமாக வச்சிடலாம். இன்னும் கூட கொஞ்சம் வாட்டர் ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ இன்னொரு கப்பில் நல்லா கெட்டியான கர்ட் வந்துட்டு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு விஸ்கை வச்சுட்டு நல்லா விப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஃபோமியாக க்ரீமியாக ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு யோகர்ட் ரெடி ஆகிடும். விஸ்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக விப் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அந்த கர்ட் கடைசியில் நல்லா அந்த சுகரோட டைல்யூட் ஆகி நல்லா க்ரீமியாக ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ஜார் எடுத்து நம்மளோட ஃபலூடாவை அசெம்பிள் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லேயராக இந்த கிளாஸோட பேஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேங்கோ பியூரியை பேஸாக நம்ம போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் நட்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மேங்கோ பியூரிக்கு மேலே 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கேஷ்யூஸ் கொஞ்சம், பிஸ்தாஸ், அப்புறம் ஆல்மண்ட்ஸ் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு லேயராக இதுக்கு மேலே மேங்கோ பியூரிக்கு மேலே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விப் பண்ணி வச்சுருக்க அந்த யோகர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விப் பண்ணி வச்சுருந்த யோகர்ட்டை வந்து ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணலாம். நான் இந்த ரெசிபி கொஞ்சம் சிம்பிளாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம மறுபடியும் நம்ம வந்துட்டு அந்த மேங்கோ பியூரி வச்சுருக்கோம்ல, அது ஒரு லேயராக இது மேலே திருப்பி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவ் சென்ஸ் தான். நம்ம எது வேணாலும் எப்படி வேணாலும் ஆட் பண்ணி நம்மளோட இனோவேஷன்ஸை இதில் காமிக்கலாம். ஒரு பெரிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு மேலே மறுபடியும் நம்மளுக்கு பேலன்ஸாக இருந்த அந்த யோகர்ட்டை வந்து இதுக்கு மேலே டாப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட யோகர்ட் மேங்கோ ஃபலூடா ரொம்ப டெலிஷியஸாக அல்டிமேட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ட்ரைட் ப்ளூபெரியும் கொஞ்சம் நட்ஸ் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ரோஸ் பெட்டல்ஸும் போட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கார்னிஷிங்கும் முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கு தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப எஃபர்ட் போட்டு ரிச்சாக செய்கிற ஒரு டெசர்ட் மாதிரி தெரியும். ஆனால் செஞ்சு பார்த்தா ரொம்ப ஈஸி. நம்ம கொடுக்குற ப்ரெசன்டேஷன்ஸில் தான் இருக்குது எல்லாமே. பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சான ஒரு டெசர்ட் மாதிரி இருக்குல்ல. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வெறும் 2 இன்க்ரீடியன்ட் வச்சு செஞ்ச நம்மளோட யோகர்ட் மேங்கோ ஃபலூடா அண்ட் மேங்கோ லஸ்ஸி சூப்பராக இந்த சம்மருக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வேற என்ன, இதையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிடுறீங்களா? மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் வந்து சொல்லுங்கள். நான் உங்களுக்காக காத்துட்ருப்பேன். Until then, it's bye from Sheeru's Dining, your fooding destiny. Bye guys.